ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டையும் பாலும் வச்சு சூப்பரான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம சர்க்கரை கேரமலைஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரையிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். அதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து பபிள்ஸ் வந்ததும் நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. நல்லா கைவிடாமல் தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருங்க. நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். நம்ம லைட்டாக கலர் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நமக்கு கரெக்டான கலர் கிடைச்சிடும். ஒரு தேன் கலரில் நமக்கு கேரமல் கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் கலர் டார்க் ஆகிட்டுனா கூட நம்ம கேரமல் கசந்து போயிடும். அதனால தான் கரெக்டான கலரில் நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இது நமக்கு கரெக்டான கலர் கிடச்சிருக்கு. இனி இதை நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறோமோ அதில் டக்குன்னு ஊற்றி வச்சுருங்க. ஏன்னா இது சீக்கிரமாக கட்டி ஆயிடும். இனி இது நல்லா ஆறட்டும். ஒரு ஓரமாக வச்சுருங்க. அப்புறமா ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரையை நல்லா சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரை கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்தாச்சு. கலந்ததை நம்ம ஒரு அரிப்பை வச்சு ஒரு பவுலில் அரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச கேரமல் பாருங்கள் நல்லா செட் ஆகிட்டு. இனி நம்ம முட்டை பால்லாம் கலந்து வச்ச கலவையை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. நம்ம எக் கேரமல் புட்டிங் இட்லி பாத்திரத்தில் செய்ய போகிறோம். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம ஊற்றி வச்சது அந்த ஸ்டாண்டில் தூக்கி வச்சு மூடி வச்சுருங்க. இட்லி பாத்திரத்தையும் மூடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வேகட்டும். 20 நிமிஷம் ஆயாச்சு. இனி நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டு இனி தவி எடுத்து வச்சுருங்க. ஒரு மணி நேரமும் நல்லா ஆறட்டும். 1 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், இனி நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கத்தியை வச்சு சைடு ஓரங்கள்லாம் எடுத்து விடுங்க. ஒரு தட்டில் இதை கமத்தி லைட்டாக தட்டி விடுங்க எல்லா பக்கமும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், கத்தியை வச்சதை எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுதுன்னு பாருங்கள், வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஈஸியான எக் புட்டிங் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.